எபிசோட் 40ல் ஆர்ஆர் ரெசார்ட்டில் ப்ராடக்ட் லான்ச் நடக்குது. அவங்க வந்து அந்த மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் டிசைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக எடுத்து நடத்துகிறாங்க. ரியா அவங்க அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. குலோத்துங்கனும் வந்திருக்காரு, நெடுமாறனும் வந்திருக்காரு. பட் ராஜனை காணோம். அதனால ராஜனை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து மேனேஜர் மதன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் மதன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜன் சார் வந்து ஃபினான்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, வரணும்னா வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம், அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நானே கண்டக்ட் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ரியா வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நெடுமாறன் சாருக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், அவரோட ரெசிபிஸை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நெடுமாறன் கேட்டுட்ருக்காரு. கடைசி ரியா அவங்க அப்பா நெடுமாறன் சார் 3 பேருமா சேர்ந்து தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு லான்ச் பண்ணி காட்டுறாங்க. அது முடிஞ்ச அப்புறமா ரகுபதி சாரும் குலோத்துங்கன் அந்த லாஸ்ட் எபிசோடில் வந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவரும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. பேசும்போது இவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு நிஜமாவே சிதம்பரத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த குலோத்துங்கன் கேட்குறாரு, சரி கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அவர் எப்போ ஊருக்கு போனார், நீ கடைசியாக எப்போ பார்த்த, அதை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நான் கடைசியாக பார்க்கும்போது அவன் என்கிட்ட சொன்னான், நான் வந்து வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் இனி ஒரு 1 வீக்கில் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வேறு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன். ஸோ வந்து அவன் போனதை நான் பார்க்கல. அப்போ உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி அவன் பணத்தை எடுத்துகிட்டு தான் ஓடினாங்கிறது உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலோத்துங்கன் கேட்குறாரு. அதுக்கு இவர் இப்படி முடிக்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நீ நல்லா யோசிச்சு தான் சொல்லணும், ஏன்னா உங்ககிட்ட யார் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கிறது வந்து ஒரு பெரிய க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கால் வருது. ஸோ அதை அவர் கேட்டுட்டு நான் வரேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ வெற்றி வந்து பவானி அக்கா கடையில் நைட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஐஷு மாறி மாறி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது வெற்றி வந்து பிக் பண்ணலை காலை. அப்போ 2 பசங்க அங்கே சாப்பிட வராங்க அந்த தள்ளுவண்டி கடைக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹே மாஸ்க் கேர்ள், ஆரா அவங்களோட பெரிய ஃபேன், நான் நேற்று பாட முடியாமல் அப்படி பதறிட்டு பாதியில் ஓடிட்டாங்க, எல்லாருமே அவங்கள இப்போ கலாய்ச்சி பயங்கரமாக மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டு வெற்றிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ பவானிக்காவோட வீட்டில் வெற்றி உட்காந்துட்டு இருக்காரு. ஐஷுவை பற்றி நினச்சிட்டே கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரம்யா வந்துட்டு எனக்கு வந்து பர்த்டே கேக் வாங்கணும், இவனை கூட வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, பவானிக்கா சொல்லுங்க, டே அவ கூட போய் கேக் வாங்கி கொடுடா அப்படின்னோடனே, நான் என்ன நிலமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, என்னை போய் போக சொல்கிறேன் அப்படின்னோடனே, எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்மா அதுக்கு கூட வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. உடனே ஓ பர்த்டேயா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விஷ் பண்ணுறாரு. உடனே சரி பர்த்டேனால அவருக்கு தடுக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு ரம்யா கூட துணைக்கு போகிறாரு. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேராக ஃபஸ்ட்டு கேக் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து வெற்றிக்கிட்ட நீயே பேர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து வெற்றி மேலே ஒரு சின்ன இஷ்டம் இருக்குது. உடனே அவங்களும் வந்துட்டு ஓனர் மேடம், ஹாப்பி பர்த்டே ஓனர் மேடம் சொல்லிட்டு வெற்றி எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் ட்ரெஸ் வாங்க போகிறாங்க. அங்கே ரம்யா 4 ட்ரெஸ் போட்டு காட்டுறாங்க. அதில் வெற்றி ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் வெற்றிக்கு ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்கு, அதை ரம்யா வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அவர் வேண்டாம்னு சொல்லப்போ ரம்யா கேட்கவே இல்லை. அங்கே வந்து அந்த நெட்டு ட்ரெஸ், கொசுவலை ட்ரெஸ் அவர் வந்து ஐஷு கூட வெளியே போகிறப்ப போட்டுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவர் ஐஷுவை நினச்சிக்கிட்டே வெளியில் வராரு. வெளியே வரும்போது கரெக்டாக ஐஷுவும் அவங்க ஃப்ரெண்டு வேணி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது என்னடி இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு சொல்கிறாங்க, நான் அந்த வீடியோ நான் தான் எடுத்தேன்னு நினைக்கிறதுனால தான் அவன் இவ்வளோ தூரம் மோசமாக பிஹேவ் பண்ணுறான்னு ஐஷு சொல்கிறாங்க. அதுக்கு வேணி சொல்கிறாங்க, அது அவனும் நம்பியிருக்கான் பாரு அப்படின்னோடனே, நானே எல்லாரும் முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அப்போ அவன் நம்ப தான் செய்வான் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்லும்போது வேணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும், ஒருத்தர் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வார்த்தையை தான் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி வேணி சொல்லிடுறாங்க. அப்புறமா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போது ரகுபதி சாரும் நெடுமாறனும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரகுபதி சார் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ என் மேலே வந்து ஒரு சின்ன அதிருப்தியில் தான் இருக்க, நான் அவனை வெறும் 3 வீக்ஸ் மட்டும் தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்மிஸ் பண்ணலன்னு. அது ஏன் தெரியுமா, அவன் யாரோட பையன் தெரியுமா, நம்ம சிதம்பரத்தோட பையன் அப்படின்னு சொன்னோடனே நெடுமாறனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஆனால் நெடுமாறன் வந்து அது தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என் இடத்துல நீ இருந்தால் நீ பண்ணியிருக்க மாட்டியா, சிதம்பரம் உனக்கு ஃப்ரெண்டு, நானே இவ்வளோ பண்ணுறேன்னா நீ அதை விட பண்ணியிருப்பேல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி நைஸாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ரம்யாவுக்கு பர்த்டே பார்ட்டி பவானி அக்கா கடையில் நடக்குது. எல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, கேக் கட் பண்ணுறாங்க, மாறி மாறி ஊட்டி விடுறாங்க. பாண்டி எல்லாருமே இருக்காங்க. அந்த டைமில் வெளியில் வந்து ஐஷு முழிச்சிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே வெற்றிக்கு சங்கடமாக இருக்குது. உடனே வெற்றி வந்து ஐஷு கிட்ட பேச வரும்போது ஐஷு சொல்கிறாங்க, நான் அந்த வீடியோவை எடுக்கலை, எல்லா பிளானும் பண்ணது எல்லாமே விக்கி, நீயும் அதை நம்பிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனாலும் கூட வெற்றி வந்து சரியாக பேசலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஐஷு நான் எல்லாமே புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நம்ம 2 பேரும் வந்து யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும். நான் வந்து ரூம் சர்வீஸ், நீ வந்து ஷெஃப், ஸோ நீ வந்து உன் கூட நான் பழகினது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இப்போ வந்து ஒரு வேலை போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் வேலை போச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட அஜாக்கிரதையால் என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடக்கூடாது, என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ இனிமேல் நம்ம இப்படி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே சைட்லேருந்து ரம்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரம்யாவுக்கு வந்து ஐஷுவை பிடிக்கல, என்ன வந்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க. இது போதும், இதோட நிறுத்திக்கலாம்னு சொன்னதை கேட்டு ஐஷு ரொம்பவே அப்செட் ஆகி தனியாக போய் அழுதுட்டு இருக்காங்க. ஐஷு பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. அடுத்த வாரம் எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.